எல்லோருக்கும் வணக்கங்க. வேர்ல்ட் என்வாயர்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். சந்தோஷமான விஷயம், இன்றைக்கி உலகம் பூரா சுற்றுச்சூழலுக்கான முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது இந்திய நாட்டில் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1970களில். அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இருந்தது. அது கூட தான் கொண்டு போய் சுற்றுச்சூழலையும் சேர்த்தாங்க. என்வாயர்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு மாறிச்சு அது. அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சை ஆட் பண்ணாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் எராவில் சுற்றுச்சூழலுக்கான பாதிப்புகள் அதிகம். அதனால தான் அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் உலகம் பூரா இறங்கியிருக்காங்க. இந்திய நாடும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா மக்களுமே கூட அவேர்னஸ் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். சந்தோஷம். சுற்றுச்சூழலுக்கும் ஹெல்த் அண்ட் வெல்த், உடல்நலம் செல்வம் ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, செல்வம் இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி விலை கொடுத்து வாங்கி குடிப்போம் அப்படின்னு நம்ம யாரும் நினைக்கல. இன்றைக்கி எல்லாருமே தண்ணி விலை கொடுத்து தான் வாங்கி குடிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு தண்ணியினுடைய செலவுக்கு மட்டும் நமக்கு ஆகிறது 1500லேருந்து 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நாளைக்கு காற்றுக்கும் வரலாம். டெல்லி மக்களுக்கு தெரியும், காற்று மாசுபட்டதுனால வந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும். பட் நமக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது. இன்டைரக்டான விஷயங்கள் நமக்கு எப்போவுமே நம்ம கண்டுக்கிறது இல்லை. சாயிலினுடைய ஹெல்த்துமே பாதிச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ரசாயன உரங்களும் மருந்துகளும் தெளித்ததுனால மண்ணில் இருந்த மைக்ரோப்ஸ், உயிரினங்கள்லாம் அழிஞ்சிருக்கு. அதனால் மண் மலட்டுத்தன்மையாக இருக்குது. இதெல்லாம் நம்மாழ்வார் ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். சாயில் நல்லா இல்லைன்னா அதுலேருந்து வரக்கூடிய உணவும் நல்லா இருக்கிறது இல்லை. இது நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்குது, வெல்த்தையும் பாதிக்குது. டெம்பரேச்சர், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு அது கொண்டு போகிறாங்க. இது எல்லோரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் புது ரெக்கார்டு வந்துக்கிட்டே இருக்க. 50 டிகிரி டச் பண்ணிட்டோம் சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால எனக்கு என்ன, நம்மளுடைய தண்ணி தேவை அதிகமாகுது, நம்முடைய ஏசி செலவுகள் அதிகமாகுது, ஃபேன் செலவுகள் அதிகமாகுது, வண்டி பைக்கில் போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காரில் போக ஆரம்பிக்கிறோம். ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கும் வெல்த்துக்கும் லிங்க் தான், நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். என்வாயர்மெண்ட் பாதிக்கும்போது, சுற்றுச்சூழல் பாதிக்கும்போது மழையினுடைய அளவும் இல்லை மழையினுடைய பெய்கிற விதங்களும் மாறி இருக்குது. கிளைமேட் சேஞ்சினால் வந்த எஃபெக்டில் பெரிய எஃபெக்ட். முன்னெல்லாம் தை மாசியில் ஒரு மழை வரும் அப்படின்னு பேசுவாங்க. இப்போலாம் அது வரதே இல்லை. டிசம்பருக்கு அப்புறம் திருப்பியும் மே ஜூனில் தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் கேப் வரும்போது நம்ம அந்த லாங் கேப்பை சமாளிக்கிறது, பயிர்களை காப்பாற்றுறதும் நம்மளை நாமே காப்பாற்றிக்கிறதுமே கஷ்டங்களாக இருக்குது. ஸோ நம்மளால் என்ன முடியும்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். என்னெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, நல்ல பாலிசி ஒரு லேண்ட்மார்க் பாலிசின்னு சொல்கிறது ஃபாரஸ்ட் பாலிசி 1988, 1988 விட்டாங்க. ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ். குறைகள் நிறையா இருக்குது, மாற்றங்கள் நிறையா இருக்குது. அது தேவைப்படும். எப்போவுமே நம்ம அப்டேஷன் தேவை. அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்கு தான், ப்ரொடக்ஷன் கிடையாது அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு யூக்கலிப்டஸ் மாதிரி மரங்களை வளர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணி கம்பெனிக்கு கொடுக்குறதுலாம் வேணாம், நிறுத்துங்க. இல்லை டிம்பரை ஹார்வெஸ்ட் பண்ணி தேவைக்கு கூட நிறுத்துங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புறது நிறுத்துங்க. உட்டு தேவை பூராமே விவசாய நிலங்கள்லேருந்து பண்ணுங்கள், ஃபாரஸ்ட்டில் கன்சர்வேஷன் பாதுகாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி. நல்ல பாலிசி. பட் அது இம்ப்ளிமெண்டேஷனில் கொஞ்சம் லேப்ஸஸ் இருக்குது. பட் பை அண்ட் லார்ஜ் இட் இஸ் அ குட் பாலிசி. இன்றைக்கி அந்த பாலிசி வராமல் இருந்திருந்தால் நம்ம இந்த 23% க்ரீன் கவரில் இருக்கோம். அட்லீஸ்ட் இருந்த லெவல்லே கூட இருக்கும். டார்கெட் 33 அச்சீவ் பண்ண முடியலன்னா கூட அந்த 23மே இருந்திருக்காது, அந்த பாலிசி வராமல் இருந்திருந்தால். அதே போல் சுப்ரீம் கோர்ட், ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் கூட நல்ல ஒரு ரிமார்க்கபிள் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா அந்த என்வாயன்மெண்டல் லாவில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டிஎன் கோதவர்மன் அப்படின்ற ஒரு ஆர்டினரி பர்சன் கேரளாவிலேருந்து ஒரு போஸ்ட் கார்டில் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் எழுதிருந்தால் பேச்சு அடிபடுது. அதை பேஸ் பண்ணி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டை சூமோட்டோ கேஸாக எடுத்து அந்த கேஸ் வளர்ந்து ஒரு 20-25 வருஷம் அதிலிருந்து பல ஜட்ஜ்மெண்ட்டுகள் வந்திருக்கு. இப்போ 2014 கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அவர் ரீசெண்டாக இறந்துட்டார். பட் அவ்வளவு ஒரு 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 தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சி நம்ம நாட்டினுடைய சுற்றுச்சூழலுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. அதே போல் மிஸ்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இந்த பேர்ட்ஸுக்காக அவருக்கு இருந்த ஒரு பேஷன்னு,
அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி. அதை ரெகக்னைஸ் பண்ணி கவர்மெண்ட்டும் வந்து அவர் பேரில் ஒரு ஆர்னித்தாலஜி இன்ஸ்டியூட்டை, நம்ம கோயம்புத்தூர் தான் ஹெட் ஆஃபீஸ், இந்திய நாட்டுக்கே அங்கே தான் ஹெட் ஆஃபீஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே பண்ணியிருக்காங்க. என்வாயன்மெண்டல் நோட்டிஃபிகேஷன் ஒரு புது லா வந்திருக்கு 2006. அதுவும் நல்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட். பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு ரெகக்னைசேஷன் சொன்னோம்னா, ஸ்ரீமதி திம்மக்கா அப்படிங்கிற ஒரு வயசான அம்மா, அவங்க வந்து தன்னலமற்று மரம் வளர்த்தாங்க. அவங்கள அதனுடைய எஃபர்ட் ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் பத்மஸ்ரீ யாருக்கு கிடைக்கும்ன்ட்டு. இப்போ ஒரு ஆர்டினரி ஒரு அம்மா அவங்கள தான், அதுக்கு மேலே எந்த விதமான புஷ்ஷும் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் இதுவும் கிடையாது, அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஒரு நல்ல விஷயம் சொன்னால், வெப்சைட்லாம் கொஞ்சம் நல்லா அப்டேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கணும்னா அந்த ரிலேட்டட் லைனில் போய் நம்ம ஆன்லைனில் வெப்சைட்டை பார்க்கணும். என்விஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் அது ஸ்பான்சர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்குது. அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா 2100 மழை அளவு எப்படி இருக்கும் அப்படின்லாம் நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம அதுக்கு ரெடி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மரம் வளர்க்குறோம் அப்படின்னா மழை அளவு குறையுமா அதிகமாகுமா, அதுக்கு தகுந்த மாதிரிலாம் மரம் சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மாதிரி அவங்க எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. இதோட நான் பெருசாக பார்க்குறது வந்து ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், மிஸ்டர் பாலைக்கரனுடைய அந்த ஃபார்மிங் மெத்தடை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்காக அதை ப்ரொமோட் பண்ணணுன்னு சொல்லி 10,000 கோடி லாஸ்ட் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இதனுடைய இம்பேக்ட் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும் தெரியறதுக்கு. இது மொல்ல பாப்புலர் ஆகி எல்லாருமே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் போனால் அதனுடைய இம்பேக்ட்டு ஃபார்மிங்க்கு மட்டும்தான் கிடையாது, நமக்கு நல்லா எல்லாத்துக்குமே நல்ல ஃபுட் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக யூஎன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்கானிக் ஃபுட் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் மெனி டிசீஸஸ் சொல்லியிருக்காங்க. பல நோய்களுக்கு அது வந்து ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? ஜென்ரலாக வந்து ஆப்போசிட் பார்ட்டி பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எது செஞ்சாலுமே கிரிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்க வேணாம். நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன் ப்ரொவைடராக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். த்ரெட்டன்டு ஸ்பீசிஸில் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸை பார்த்தோம். இதில் என்னென்னா, த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ் வந்து ஒரு ரோடு அலைன்மெண்ட்டில் இருக்குது. இப்போ என்னுடைய கேஸ் எடுத்திங்கன்னா ரோடு அலைன்மெண்ட்டில் இருக்குது. என்ன சொல்யூஷன் என்ன? இது வரைக்கும் கேட்டகரிக்கலாக கைட்லைன்ஸ் கிடையாது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா 50 மரம் வைக்கிறதுக்கான பிளான் பண்ணுங்கள். ஒரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஆல்மோஸ்ட் அழிவினுடைய விளிம்பில் இருக்குது அதுனா 100 பிளான் பண்ணுங்கள். அதே போல் வல்னரபிளுங்கிற ஒரு கேட்டகரின்னா 25 பண்ணுங்கள். நியர் த்ரெட்டன்னா 10 பண்ணுங்கள். லீஸ்ட் கன்சர்ன்னா 5 பண்ணுங்கள். நார்மலாக அவங்க 3 பண்ணுறாங்க. ஒரு மரத்தை வெட்டினா 3 மரத்தை வைக்கணுங்கிறது நார்மலாக ஒரு நேஷ்னல் ஹைவேல இருக்கிற கைட்லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு என்டேஞ்சர்டு த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ் இருக்கும்போது சொல்யூஷன் என்ன? வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுனால ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தடையாக இருக்கிறதுனால நல்லதில்லை. அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரலன்னா இவ்வளோ பெரிய பாப்புலேட்டட் கண்ட்ரியில் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடச்சி எல்லோரும் சௌரியமாக போயிட்டு வந்து பண்ணுறதுக்கு முடியாது. அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வேணும், நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் வரணும். ஆனால் அதனால் வரக்கூடிய என்வாயன்மெண்டல் டேமேஜை எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கான சொல்யூஷனோட நம்ம வந்து பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம போகக்கூடாது. அதே போல் ஐஎஃப்எஸ் சிலபஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப அவுடேட்டட். அது வந்து அக்ரிகல்ச்சர் ஏரான்னு சொல்லுவாங்க. 1890s க்ரியேட் பண்ண சிலபஸ் ஒரு 19 இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கலாம். அது இன்றைக்கு காலகட்டத்துக்கு பத்தாது. அவங்க வந்து ஒரு கெமிக்கல் பொல்யூஷன்னா என்னென்னு படிக்கிறதில்ல, ஒரு அட்டாமிக் பொல்யூஷனை பற்றி அவங்க படிக்கிறதில்ல, ஒரு அர்பன் வேஸ்ட்டை பற்றி அவங்க நிறைய படிக்கிறதில்ல. அவங்க படித்தது பூராமே, அவங்க சிலபஸில் இருக்கிறது பூராமே ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், சில்விகல்ச்சரும் ஒன்று படிக்கிறாங்க. அது இப்போ தேவையில்லைன்னு கூட சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க கன்சர்வேஷன் மட்டுமே ஃபோக்கஸ் ஆகிட்டாங்கன்னா சில்விகல்ச்சர் ப்ராக்டிஸே ஃபாரஸ்ட்டில் இருக்காது, அது ஃபார்ம் லேண்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி சிலபஸை இன்றைக்கி தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். இல்லைன்னா ஸ்ரீ டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் ஹை லெவல் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஐஇஎஸ், இந்தியன் என்வாயன்மெண்டல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு புது கேடரை அவங்க க்ரியேட் பண்ணணும். அதுக்கான சிலபஸ் புதுசாக க்ரியேட் பண்ணணும், இன்றைக்கி மாடர்ன் நீடு தகுந்த மாதிரி. அதே போல் எல்லா 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேயும் என்வாயன்மெண்டல் சப்ஜெக்ட்ஸை ஒன்று கொண்டு வரணும். ஏன்னா இருக்குது அங்கங்கே நம்ம டச் பண்ணிட்டு போகிறோம். ஆக்சுவலாக அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் என்னங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் பரவாயில்ல அப்படிங்கிறது என்னுடைய வியூ.
என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு ப்ராசஸ், நல்ல ப்ராசஸ் அது. பட் இன்னும் அது கிளாரிட்டி இல்லை, அது நல்லாவும் பண்ணலை, நல்லா மானிட்டர் பண்ணல. இது மூணுமே இருக்குது. பட் ப்ரோக்ரஸ் ஆயுது. ஏன்னா 2006 தான் அது பெருசாக எடுத்திருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூக்லிப்டஸ். அதனால் என்வாயன்மெண்டல் டேமேஜ் என்ன, சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறது இன்னுமே கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேர்டும் இருக்காது, எந்த ஒரு அனிமல் கூட ரொம்ப ரேராக தான் இருக்கும். நம்மளுடைய சாயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணலாம், முக்கியமாக ஃபாரஸ்ட்டில் வைக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய வியூ. UN SDGன்னு சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சஸ்டைனபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ₹1,00,000 இருக்குது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னா அதிலேருந்து வர வட்டி மட்டும் செலவு பண்ணிகிட்டு இருந்தால் அந்த 1,00,000 குறையாது. அப்போ சஸ்டைனபிள், இதுதான் சஸ்டைனபிளுங்க. இது கிளியராக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், லேக்ஸில் மண் எடுக்கக்கூடாதுன்னு முன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் என்னாச்சு, மண்ணே எடுக்காமல் இருந்ததுனால எல்லா ஏரியுமே, நிறைய ஏரி துத்து போச்சு. அது பிளாட்டுங்களாகவும் கன்வெர்ட் ஆனதோ இல்லை வேறு ஏதோ ஆஃபீஸுங்களாகவும் கன்வெர்ட் ஆகிருக்கு. அதை விட வருஷத்துக்கு எவ்வளவு அந்த மண் வந்து அந்த ஏரியில் வந்து சேரும், இவ்வளோ மழை பெய்யும் போது எவ்வளோ மண் வந்து சேரும், அந்த மண்ணை நம்ம எடுத்துடணும். இது பழைய நடைமுறை, மராமத்து, குடிமராமத்துன்னு பழைய பேரில் இருந்தது. திருப்பியும் நல்லது, இப்போ வந்திருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அது எடுத்திருக்காங்க. வருஷம் வருஷம் டூர் வாடுறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஃபார்மர்ஸுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்குன்னு சொல்லுங்கள், அது தானாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வந்து காட்டில் கொட்டுவாங்க மோஸ்ட்லி. அவங்க விவசாய நிலத்தினுடைய மண் இம்ப்ரூவ் ஆகும், சாயில் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். கொஞ்சம் வந்து செங்கலுக்கும் போகும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் செங்கலும் எல்லாத்துக்கும் வேணும். செங்கலுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா செங்கல் வீடு எப்படி கட்டுறது, அதுவும் வேணும். சரி, நம்மளாம் இவ்வளோ பேசுகிறோமே, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் குடும்பமாக என்ன பண்ணியிருக்கோம், நான் லேசாக சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பேசாமல், நம்ம எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாமல் அடுத்தவங்க மேலேயே குறை சொல்கிறதோ, அடுத்தவங்களே சொல்லி சொல்கிறதோ சரியில்லைன்னு நான் நினைப்போம். எங்களோட ஆள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பார்க், ஒரு ட்ரீ பார்க் இருக்குது. அதில் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை சேர்த்துருக்கோம். இதில் வந்து அங்கே வந்து பப்ளிக் வந்து வெள்ளாடுகளும் மேய்க்கிறாங்க, மாடு எல்லாம் மேயுது. அதனால் சிரமங்கள் இருக்குது. நாங்கள் வந்து இந்த கொடுக்காப்புளிங்கிறத வச்சு வளர்த்த ட்ரை பண்ணோம். அது வந்து பச்சைக்கிளிக்கு பிடிக்கும், அதை வர வைக்கிறதுக்காக. ஆனால் அது கொஞ்சம் முடியல, ஏன்னா வெள்ளாட்டுக்கும் அது பிடிச்சதுனால அது சாப்பிட்ருது. பட் இருந்தாலுமே பச்சைக்கிளிகள் அங்கங்கே வேறு மரத்துக்கு வரதுனால நிறைய முளைச்சிக்கிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸஸில் வந்து செலவு கம்மியாக ஈஸியாக பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தடும் நம்ம அது பண்ணியிருக்கோம். புங்கம் வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீ பப்ளிக் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். எப்படின்னா, சீட் எடுத்து சும்மா ஒரு சின்ன குழி எடுத்து அப்படி போட்டு விட்டால் போதும், அது முளைச்சி வந்துடும் மழை காலத்தில். அது மோஸ்ட்லி ஆடு மாடு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், ரொம்ப ரேரு. தண்ணி இல்லாமையும் வளரும், வெயிலையும் தாங்கி வளரும். ஸோ பப்ளிக் பிளேஸஸில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய மரம், செலவே இல்லாமல் சீடு மட்டும் கலெக்ட் பண்ண போட்டால் போதும், அது ஈஸியாக வந்துடும். அப்புறம் ஸ்டம்ப் பிளான்ட்டிங் சொல்லக்கூடியது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இதெல்லாம் செலவில்லாமல் பண்ணக்கூடிய பப்ளிக்கில் வளர்க்கக்கூடிய மரங்கள். மரமல்லின்னு ஒரு மரம் இருக்குது, அதனுடைய வேர்லேருந்தே இன்னொரு செடி முளைச்சிருக்கும். அதை நம்ம பிடுங்கி, ஈரத்தில் பிடுங்கி இன்னொரு இடத்துல நெட்டோம்னா போதும், வந்துடும். சின்னதாக கொஞ்சோண்டு வேர் இருந்தால் போதும் மண்ணில், அது அப்படியே பொழைச்சிக்கும். நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை, பாதுகாக்க தேவையில்லை, அது ஆடு மாடும் கடிக்கிறது இல்லை, அந்த மாதிரி. ஸோ அதுவும் நல்லது. அது ஆர்னமெண்டல் ட்ரீ, அந்த பூக்கிற சமயத்தில் நல்ல வாசனை வரும். இந்த பார்க்கில் நான் என்னுடைய என்டேஞ்சர் ஸ்பீஷஸும் ஆட் பண்ணியிருக்கோம். செம்மரம், ரோஸ்வுட், ஈட்டி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து கொஞ்சம் ஷேடு அதிகமாக இருக்கிறதுனால வர்றதுக்கு கஷ்டப்படுது. அடுத்து ஏதாவது ஃப்ரீயான பார்க்கில் அது பண்ணணுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இடம் கிடைக்கும்போது அது பண்ணுறோம். பேர்ட்ஸ் வளர்கிறதுக்காக ஆலமரம் நிறைய இடத்துல இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆலமரம் வந்து பேர்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு மரம். பழங்கள் நிறைய பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய மரம்னு பார்த்தோம்னா நம்ம ஆலமரம். அதுவும் ஒரு மரம் வச்சு வளர்த்துட்ருக்கோம். அதில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோம். இது கலெக்டர்கிட்ட கேட்டிருக்கோம், இதை நீங்கள் ஃபென்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய மரத்தை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, எங்கள் வீட்டுக்குள்ளே என்வாயன்மெண்ட்டுக்காக எப்படி நாங்கள் வாழ்கிறோம்? பிளாஸ்டிக்கை செக்ரிகேட் பண்ணி தான் அவங்ககிட்ட நம்ம முனிசிபாலிட்டி அவங்ககிட்ட கொடுக்குறோம். கம்போஸ்டபிள் வேஸ்ட் மோஸ்ட்லி கொடுக்குறதில்ல வெளியில். கம்போஸ்ட் பின்னு ஒன்று இருக்குது, ஒரு டப்பா இருக்குது, அதில் போடுறோம். அது அப்படியே மொல்ல மக்கிடும். இல்லை கொஞ்சம் மிச்சமாக அதிகமாக இருந்ததுன்னா முன்னாடி இருக்க பார்க்குங்களில் இருக்கிற செடிங்களுக்கு கொண்டு போய் போட்டுடுறோம். வீடு நல்லா காத்தோட்டமான வீடு, வெளிச்சம் நல்லா வரும். அதனால் ஃபேனுடைய தேவையும் லைட்டினுடைய தேவையுமே கம்மி தான். எவ்வளோ பெரிய வீட்டில் எங்களுக்கு ஏசி கிடையாது, அவசியப்படலை.
ஒரு மாதம் 2 மாதம் இருந்தால் பரவாயில்லங்கிற ஃபீலிங் இருக்குது. பட் இருந்தாலுமே அதை மேனேஜ் பண்ணிக்கணும். ஏசி விட நேச்சுரல் காற்று நல்லதுன்னு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுடைய இபி பில் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 100லேருந்து 2 மாதத்துக்கு 100லேருந்து 500 வரைக்கும் வருது. ஸோ என்வாயன்மெண்ட் நல்லா வச்சுருந்தோம். பக்கத்தில் இந்த மாதிரி பார்க்கில் மரம் இருக்குது, சில்னஸ் வருது. பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி மரம் இருக்குது, சில்னஸ் வருது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது லைட் நல்லா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வெல்த் சேவ் ஆகுது. சோலார் வாட்டர் ஹீட்டர் மேலே போட்டிருக்கோம், அது 10 வருஷத்துக்கு. ஸோ இபி பில்லுங்கிறது ரொம்ப கம்மியாக வரதுக்கான காரணங்கள். கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். துணி துவைக்கிறதுக்கோ இல்லை பாத்திரங்கள் கழுவுறதுக்கோ ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சீரியல்ஸ் வாங்கிக்கிறோம். ஸோ இதுலேயுமே நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன். இது நான் என்ன சொல்லணுன்னா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்ப்பரேட் வேர்டு நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு அப்போசிஷன் மாதிரி தெரியுது. அவங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் நல்லது தான். நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்வோம். நம்ம வீட்டு முன்னாடி நம்ம க்ளீனாக வச்சுக்குவோம். ஸ்வச் பாரத்னு சொல்கிறாரு நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். அதெல்லாம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி யார் வந்து க்ளீன் பண்ணுவாங்க? நம்மளே ஒரு சின்ன சின்ன க்ளீனிங் பார்த்துக்கிட்டோம்னாலே சந்தோஷம். விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், மோஸ்ட்லி மரங்கள். எங்கள் தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்கோம் என்வாயன்மெண்ட்டுக்காக, அது ஒரு ராக்கியான சாயில். நம்மாழ்வார் பார்த்துட்டு, கணேஷ் இதில் எப்படி உனக்கு மரம் வளர்த்துன்னு தோணுச்சுன்னு கேட்ட அளவுக்கான அது மோசமான சாயில். லக்கிலி அந்த செம்மரம் எங்கள் அந்த சாயிலில் நல்லா வருது. புதுசாக வாங்கின தோட்டத்தில் தென்னை மரங்கள் இருந்தது. அந்த இடத்துல வந்து போர்னுடைய டெப்த்து 1000 அடி கிராஸ் ஆகிடுச்சு. நான் 1000 அடி போர் போட்டு தண்ணி எடுத்து தென்னை மரத்தை காப்பாற்றணும்னு நான் நினைக்கல. அது வந்து ஒரு மதர் எர்த்து, நம்ம தாய் பூமியை வந்து அவ்வளோ தொலைக்கிறது அவ்வளோ விருப்பப்படாத ஆள். அதனால் அதை மாற்றிடலான்னு நினச்சோம். மேங்கோவுக்கு சூட்டபிளான சாயில் அந்த சாயில். இருந்தாலும் அதுக்கும் தண்ணி தேவைப்படுது. ப்ளஸ் வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு இது இருந்தது. நான் கொஞ்சம் ஆப்சென்ட் லேண்ட்லாடி, வீடும் தோட்டமும் தூரமாக இருக்கிறதுனால சரி நிறைய விவசாயிகள் வந்து மாமரத்தை வளர்த்துறாங்க, நம்ம வந்து மரத்தை வளர்த்தலான்னு போயிட்டோம். ஸோ அதுலேயுமே மரம் வளர்த்திருக்கோம். ஸோ டோட்டலாக எங்களுடைய ஃபார்மில் 20,000 to 30,000 மரங்கள் வளருது. 100கணக்கான வெரைட்டி, பயோடைவர்சிட்டி. வைல்டு ஃப்ரூட்ஸும் சில நிறைய விட்டுருக்கோம் பேர்ட்ஸுக்காக. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் 110%. அது என்னடா 110 அப்படிம்பாங்க சயின்டிஃபிக்காக இருக்கிறதுனால. நம்ம தோட்டத்துக்கு மேலேருந்து வர தண்ணியுமே நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி நிறுத்தியிருக்கோம். எனி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு கேஜி கூட இந்த 15-20 வருஷத்தில் யூஸ் பண்ணது கிடையாது. தோட்டத்தில் பீகாக், மயில், குள்ளநரி, ஸ்னேக்ஸு, மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து கைண்ட் ஆஃப் நேச்சுரலை இமிட்டேட் பண்ணுற மாதிரி, சிமுலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் பிரம்ம வனம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். எங்களுடைய ஃபேமிலி சொல்லணுன்னா கார்பன் நியூட்ரலோட பாசிட்டிவாக இருக்கும். கவர்மெண்ட் மட்டுமே செய்ய முடியாது. நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பர்ஃப்யூம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ஜவ்வாது 10 ரூபா. இது வருது எங்களுக்கு. எந்த விதமான சென்ட், கெமிக்கல் சென்ட்டையோ அந்த நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து நல்லதாகவும் நமக்கும் நல்லது, எந்த அலர்ஜி கிடையாது, நேச்சுருக்கும் நல்லது. என்னுடைய விருப்பம்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ரூம்லேயும் சாண்டல்வுட் இருக்கணும், ஒரு சின்ன பீஸாவது இருக்கணும், நம்ம வீடுங்கள்லாம் மணக்கணும் அப்படின்னு தான் ஆசை. பார்ப்போம், சாண்டல் இருக்கிற ட்ரீ வளர்க்குறது இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்ததுன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெமன் நம்ம ஹெட் பாத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்க்கணும். நாங்கள் வேஸ்ட் பழைய ஐட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வச்சுக்கிறோம். முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி சில ஸ்கூல்ஸுக்கு ரொம்ப ஏழை சில்ட்ரன்ஸ் கூட கொடுத்துட்றோம். ஏன்னா சில சமயம் நம்ம டவுனில் இருக்கவங்க ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறோம், பழசாகிடுது, சின்னதாகிடுது, ஃபேஷன் மாறுது, அந்த மாதிரிலாம். அது வில்லேஜில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பேக் பண்ணி எங்களோட இது இல்லை பக்கத்து வீட்டுங்கெல்லாம் சேர்த்து கொண்டு போய் கொடுத்துருவோம், அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் பண்ணுவோம். நம்ம இப்படி பண்ணலன்னா சில இனங்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைகர் வந்து இன்றைக்கி 2 கோடி ரூபா. இதனால் அது டைகர் 2 கோடி ரூபா அப்படின்னா, டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய 10 வருஷத்து செலவு பார்த்திங்கன்னா 2520 கோடி ரூபா கிட்ட வருது. எவ்வளோ டைகர் வந்து ரிக்கவர் ஆகிருக்கு. 1706 2010 2967 டைகர் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 1261 டைகர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான செலவு வந்து 2520 கோடி. அப்போ ஆவரேஜாக ஒரு டைகருக்கான காஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு 2 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைகருக்கே அவ்வளோ காஸ்ட் அப்படின்னா, நம்ம இன்னும் நிறையா விலங்கினங்களுக்கு
நிறையா மரங்கள் இருக்குது, நிறைய விஷயத்தை கன்சர்வ் பண்ணி எவ்வளோ செலவாகும் பாருங்கள். அவ்வளோ செலவுக்கு நம்ம கவர்மெண்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு க்ரீன் டேக்ஸ்னு ஒன்று போட வேண்டிய அவசியம் வந்துடும். இது லண்டனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா, இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்சது பண்ணோம்னா கன்சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய மிஷன் வந்து 40% க்ரீன் இந்தியா பாசிபிளுங்க. நிறைய லேண்ட் இருக்குங்க. நான் ஜப்பான் போயிருந்தப்போ பார்த்தோம், எங்கே பார்த்தாலும் க்ரீனாக இருக்குது. அது எங்கே பார்த்தாலும் இண்டஸ்ட்ரியாக இல்லை. அப்புறம் செக் பண்ணால் 66% க்ரீன் கவர் இருக்குது. நம்ம நாட்டில் ஏகப்பட்ட பேரன் லேண்ட் இருக்குது. நம்ம அதான் அதுக்கான முயற்சி தான் எடுத்துகிட்ருக்கோம். டிம்பர் டெவலப்மெண்ட் போர்டு ஒன்று அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கீழே வந்ததுன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து மரங்களாக மாறும். அப்போ வந்து க்ரீன் வந்துடும். தண்ணி தேவையும் குறைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோகோனட் ட்ரீஸ் எல்லாம் வளர்த்துட்டு நிறைய தண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சுகர் கேனுக்காக நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் குறையும் போது கிரவுண்ட் வாட்டர் சேவ் ஆகும். நம்ம இந்திய நாட்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் என்வாயன்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 178 180 கண்ட்ரியில் 178 இருக்குது. அது வந்து ஒரு 2050க்குள்ளே நம்ம ஒரு 100க்குள்ளே கொண்டாந்துட்டோம்னா கூட நல்லாயிருக்கும். அப்புறம் 2050 ஒரு என்டேஞ்சர்ட் ட்ரீ ஸ்பீசிஸ் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நேட்டிவ் ஆஃப் இந்தியா அதனுடைய எதுவும் இருக்கக்கூடாது. இந்த என்னுடைய ஒர்க்கிங்கெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம். நிறைய ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ வந்து என்கரேஜிங்காக சொல்கிறாங்க. சில ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல ரோடு எடுத்து யூ ஷுட் கான்ட்ரிபியூட் ஃபார் த க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம இந்திய நாட்டு க்ரீனுக்காக. என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் வந்து ஒரு செக்ரட்டரியினுடைய இமெயில் ஐடி கொடுத்து, சார் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பர்சனலாக எழுதுங்க, உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்குது. இப்போது மோடி கவர்மெண்ட்டும் கூட லேட்டரல் என்ட்ரிங்கிற ஒரு புது கான்செப்டை கொண்டாந்துருக்காங்க. இது வந்து ஐஏஎஸ் ரேங்கில் போகாமல் நிறைய எக்ஸ்பர்ட்ஸை ஒரு ஹையர் லெவல்லையே டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறது, அவங்களுடைய எக்ஸ்பர்ட்டிஸை பொறுத்து ரெக்ரூட் பண்ணுறதுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரிஃபார்ம். மாற்றங்களே பண்ணாமல் நம்ம டெவலப் ஆக முடியாது. மாற்றங்களுக்கு ரெடியாக இருக்கணும். மாற்றங்களில் சில சிரமங்கள் இருப்போம். நம்ம அதை ஏற்றுக்குவோம். கன்ஸ்ட்ரக்டிவான சஜஷன்ஸை கொடுப்போம். ஒரு சந்தோஷம், இன்னைக்கு காலையில் 3 கிரிவன்சஸ் எழுதினேன் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. அப்போ தான் தெரிஞ்சது 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அது ஒரு 20-25 சீரியல் நம்பர் மாறுது. அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் 20 கிரிவன்சஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நிமிஷத்துக்கு 2 கிட்ட வருது, வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் கிரிவன்சஸ் வருது. பெரிய டாஸ்க். அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அது உண்மையிலேயே அதுக்கு ரிசால்வ் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய டாஸ்க்கு. ஸோ நம்ம கொடுக்குற சஜஷன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை வந்து நம்ம சொன்ன உடனே எடுத்துகிட்டு பண்ணிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ் எல்லாம் ஒரு டீம் போட்டு ஸ்டடி பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டான லாஸ் எல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு பண்ணி, அது மேன் பவர் வேணும், பிளேசஸ் வேணும், ஆஃபீஸஸ் வேணும், நிறைய பிளான் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு சஜஷன் கொடுத்தோடனே அது செஞ்சிட முடியாது. பட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ கூட நம்ம ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லணுன்னா, எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டில் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னவாக இருக்குன்னா, சின்ன சேஞ்சு கொடுக்குறாங்க, பெரிய இம்பேக்ட் வர மாதிரி இருக்குது. சந்தோஷம். அந்த மாதிரி மரம் வளர்க்குறதுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தீர்த்துருவாங்கன்னு நம்புவோம். நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய குறைகளும் சிரமங்களையும் எழுதுவோம். நல்லது நடப்போம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம வந்து நேச்சர் கூட இணைந்து நல்வாழ்வு வாழ்வோமாக. நன்றி.